வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்கள். சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 5வது பாவகமாக வரக்கூடியது தானுங்க சிம்ம ராசி. அதுபோக சிம்ம ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா சூரிய பகவான் ராசிநாதனாக வருவார் சிம்ம ராசிக்கு மட்டுமே. அதுபோக சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லுவாங்க மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் தானுங்க, இல்லை நான் சொல்ல வரல. ஆனாலும் அந்த மகம் நட்சத்திரத்தில் தானுங்க சுக்கிர பகவான் அவதரிச்சிருக்கிறார். பொதுவாக மகம் நட்சத்திரத்தில் பிறக்கணும்னா பிராப்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற நண்பர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே சொல்லிவிடலாம், இவங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் சாதித்தவங்க இருக்கிறாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்து, நிறைய பேர் சாதனை பண்ணவங்களும் இருக்காங்க. சரி, அதுபோக பிறகு வரக்கூடிய பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் தானுங்க. ஆனால் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் அந்த பூரம் தானுங்க. அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரக்கூடியது ஒரே ஒரு பாதம் தானுங்க. 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் தானுங்க 108 பாதங்களாக வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதமாக வரும். ஒரு ராசியில் 9 பாதங்கள் வரும். ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருங்க. அப்போது மகம் நட்சத்திரம் 4 பாதம், பிறகு வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் தானுங்க. அப்போ அந்த உத்தரம் நட்சத்திரத்தில் தான் ஐயப்பன் அவதரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அது நம்ம ஜோதிட நூல்களில் இருக்குது. சரி, இப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி தானுங்க இந்த சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் சுமை அதிகமாக இருக்கும். அதாவது தன்னுடைய தந்தையுடைய இடத்துல இருந்து தான் தன்னுடைய குடும்பத்தை அரவணைச்சிட்டு வருவாங்க. தான் சம்பாரித்து தான் தலை எடுத்து அண்ணனுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க, தங்கைக்கு திருமணம் செய்து வைப்பாங்க, தம்பிக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு குணம் 100% இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் தலைச்சம்பிள்ளையாக வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சிம்மராசியில் பிறந்திருப்பாங்க. குடும்ப பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். என்ன வேணால் நினச்சிக்கோங்க, 20 வயசு தான் ஆகியிருக்கும் ஒருத்தருக்கு. அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அந்த 20 வயசுலேயே குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குதுன்னா அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மட்டும்தானுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியாதுங்க, சிம்மராசி நண்பர்களுக்கு 100% பொருந்தும் அந்த அமைப்பு. அதுபோக ஒரு ஏணியை போல தானுங்க இந்த சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏணியால் பல பேர் ஏறலாமே தவிர ஒருபோதும் ஏணி ஏறாது. மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இந்த சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்களே தவிர அந்த வழியில் தான் போகணும் அப்படின்ற ஒரு சுயநலம் சுத்தமாக இருக்காதுங்க. 100% அந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அண்ணனுக்கு பார்த்தாலும் சரி, தம்பிக்கு பார்த்தாலும் சரி, தங்கைக்கு பார்த்தாலும் சரி, அக்காவுக்கு பார்த்தாலும் சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவர் தானாக கையோனி கரணம் போட்டு தான் மறுபடியும் மேலே வருவாங்க. 60 வயசானாலும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி இருக்குதுன்னா இந்த சிம்ம ராசி தானுங்க. ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா வாழ்வாதாரத்துலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, உழைப்புன்ற ஓட்டத்தில் ஓடிட்டு இருப்பாங்க. அதுபோக இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு பெருசாக யாருடைய சப்போர்ட்டும் இருக்காது. படிப்பே எடுத்துக்கிட்டால் கூட அந்த படிப்பு தடைப்பட்டு தான் அந்த படிப்பே வரும். சரி, மீறி படிச்சுட்டா கூட படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைச்சிருமா? எத்தனை முறை அலைஞ்சு திரிஞ்சாலும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்காம தானாக கையை ஊனி கரணம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. நமக்கு தான் உத்தியோகம் கிடைக்கல, நம்மளால் 4 பேர் பயனடையட்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக தனக்கு லாபம் வருதோ இல்லையோ தன்னை சார்ந்தவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கணும், தன்னால் 10 குடும்பம் சாப்பிடணும், 10 குடும்பத்தில் அடுப்பெறியணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ப்ராட் மைண்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த சிம்ம ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க.
100% சொல்லலாம். என்னால் 600 குடும்பத்துக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அதில் சம்பாதனை வருதோ இல்லையோ, 600 குடும்பத்தில் விளக்கெரியுது, அடுப்பெரியுது அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குதுங்க, இது போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சிம்ம ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோக அதன் பிறகு படிப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நிறுவனத்துக்குள்ளார நம்ம வேலை செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அந்த நிறுவனத்தில் 100% ஒரு டீம் லீடராகவோ அல்லது மேனேஜராகவோ அல்லது அந்த இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு ஈஸியாக அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வந்துடும். தலைமை பொறுப்பு வந்தால் கூட, பெரிய லெவலில் சம்பாதனை வந்தால் கூட, அதாவது எப்படி சொல்கிறதுனா 10 ரூபாய் அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு அதில் 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு வருவாங்க இவங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு தான் இவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. தப்போ ரைட்டோ, இந்த சிம்மராசியில் பிறந்தா மற்றவங்களுக்காகவே வாழணும், மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்கோ தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறேனுங்க, என் வயசில் நிறைய சாதகத்தை பார்த்துக்கிட்டோனுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்மராசி நண்பர்கள் தனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழறது தான் அதிகமாக இருந்திருக்கு. அதுபோக இந்த குடுக்கல் வாங்கல் கூட வச்சுக்கோங்க, கொடுத்த பணம் வாங்குறதுக்கு ஒருபோதும் லாக்கிப்பட மாட்டாங்க. அந்த பணம் கொடுக்கும் போதே 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரிங்க, 20,000 ரூபாய் கொடுத்தாலும் சரிங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சிம்மராசி நண்பர்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும் போதே இந்த பணம் வராது, மனசில் நினச்சிக்கிடுவாங்க, இந்த பணம் வராத பணம் தானுங்க இது அப்படின்னு தான் நினச்சி கொடுப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தன்மை இந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறையவே உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், காசு இருந்தால் தான் ஒரு வேலை செய்வேனுங்க, காசு இல்லைன்னா ஒரு வேலை செய்ய மாட்டேனுங்க. ஆனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. நாம் காசு பணம் வச்சுக்கிட்டு செய்ய முடியாத வேலையே அவங்க காசு பணமே இல்லைனாலும் செஞ்சு கொடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போது நமக்கெல்லாம் நண்பர்கள் அப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஊருக்குள்ள நண்பர்கள். ஆனால் யாராலையும் இவருக்கு நல்லது கிடையாது, இவங்களால தான் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். 10 வெத்தலை இருக்குதுன்னா அதில் முதல் வெத்தலை மாதிரி முக வெத்தலை மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த சிம்மராசி நண்பர்களை அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு தன்மை அந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறையவே உண்டு. சரி, அவங்களுடைய தொழில் வழக்கம் எப்படி இருக்கும்னா பரவாயில்லையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுய தொழில் செய்கிறதுல தான் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, அதுபோக மனம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்மராசி நண்பர்களுக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி தான் சனி பகவான். அப்போது சனி பகவான் அப்படின்றது சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமான ஒரு கிரகம் கிடையாது. சில நண்பர்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சில நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிடுவாங்க. ஊரு ஃபுல்லாக சிங்கம் மாதிரி இருந்தாலும் தம் குடும்பத்துக்குள்ளார அடப்போடா வண்டி யார் ஓட்டினா என்ன இருக்குது, வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தா போதுமானது அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்கும். எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, தன்னை சார்ந்தவங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மனைவிக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, எல்லாருக்கும் இது செய்யணுன்ற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெருசாக எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஒரு சிம்மராசியில் ஒரு 35 வயசில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வருஷத்துக்கு ஒரு புடவை அல்லது 2 புடவை எடுக்கிறாங்களோ இல்லையோ, தன்னை சார்ந்தவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை துணிமணி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு பொங்கல் வருது, தீபாவளி வருது அப்படின்னா தன்னை சார்ந்தவங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய கணவருக்கு கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் போட்டு ஒரு துணிமணி எடுத்து கொடுப்பாங்க. 600 ரூபாய்க்கு மேலே இவங்க சேலை துணி எடுத்துக்கிட மாட்டாங்க. தனக்காக எதுவும் செய்யாத குணம் கொண்டவங்க தான் இந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள். மன வாழ்க்கை கிட்டத்தட்ட 68% நண்பர்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும். அப்போது நமக்கு 68%னா இந்த பக்கம் எடுத்துக்கிடுங்களேன், 32% நண்பர்கள் சிறப்பாக இருப்பாங்க. அந்த 68% நண்பர்களை கூட எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சங்கடம் இருக்குதுங்க, எனக்கு என் புருஷனுக்கும் சங்கடம் இருக்குதுங்க அப்படின்னு வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய கணவனையாக இருக்கட்டும் இல்லை தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும் விட்டு கொடுக்க மனப்பான்மை மட்டும் சத்தியமாக வராது. 4 நாள் பட்னி கிடந்தா கூட நல்ல விதமாக இப்போ தாங்க என் பொண்டாட்டி கையால் சாப்பிட்டு வந்தனுங்க
அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இந்த சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்களே தவிர எல்லாருக்கிட்டையும் போய் பஞ்சாயத்து வைக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே மாமனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது. ஆனால் இந்த சிம்மராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் 10 முறை கேட்டாலும் 10 முறை ஒரே பதில் தான், சரிங்களா? ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இது சிம்மராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு குணம். ரகசியம் சொன்னால் கூட இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குமே தவிர பின்னுக்கு இந்த மாதிரி வராதுங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லலாமே அப்படின்ற மாதிரி வராது. அதாவது கழுத்தறுத்தாலும் சொன்ன வார்த்தை வெளியே வராதுங்க. இந்த சிம்மராசி நண்பர்களை 100% நீங்கள் நம்பலாம். அதே மாதிரி சிம்மராசி நண்பர்களோட ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு 100% மற்ற ராசி நண்பர்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க பட்டாலும் இவங்களை சார்ந்தவங்களை நட்டப்படக்கூடாது, நட்டப்பட்டுடக்கூடாது அப்படின்ற குணம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 2வது பாவகத்துக்கு அதிபதி புதனாக இருக்கிறார். அப்படி அந்த புதன் உங்களுடைய சாதகத்தில் ஒரு நல்ல பாவகத்தில் இருந்தால் தான் அப்பா சம்பாரிச்ச இடத்துல இருக்க முடியும், தாத்தா சம்பாரிச்ச இடத்துல இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பூர்வீகம் 100% செட் ஆகாது. ஏன்னா சிம்மராசிக்கு 5வது பாவகம் குரு. ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சியிலையும் பாதிப்பு கொடுக்கும், பூர்வீகம் செட் ஆகாத அளவுக்கு இருக்கும், சரிங்களா? அப்படி பூர்வீகத்தில் இருந்து வெளியே வர நண்பர்கள் நிச்சயமாக சம்பாதிப்பாங்க, சாதிப்பாங்க. சிம்மராசி நண்பர்கள் நிறைய பேர் வெளியே வந்து சாதித்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி 3வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறார். சுயநலம் அதிகமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள் கூட பிறந்தவங்க அவங்களுக்கு சுயநலம் அதிகமாக இருக்கும். 4வது பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறார். சிம்மராசி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும்னா தன்னுடைய மனைவி பேரில் பதிகிறது, தன்னுடைய கணவர் பேரில் பதிகிறது. இவங்க சொத்து வாங்குவாங்க, இவங்க பேரில் அவங்க எழுதிக்கவே மாட்டாங்க, தன்னுடைய அப்பா பேரில் பதிகிறது. இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் நிறைய பேருக்கு அமையும். அதே மாதிரி 5வது பாவகமாக குரு பகவான் வராரு. ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் சங்கடம் கொடுக்கும். ஒரு 88% நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துரும். ஒரு 12% நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் இருக்கும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய தம்பி பிள்ளை எடுத்து தம் பிள்ளையாக வளர்க்குறது, அண்ணனுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக நினச்சி வளர்க்குறது, இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ளேயே அவங்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, தோற்று போகக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் நிறைய இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும். சொந்தத்துக்குள்ளேயே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அதை நான் முதலியே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சுயநலம் சுத்தமாக இருக்காதுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு கூட அமையும். அதே மாதிரி 6வது பாவகமாக நமக்கு சனி பகவான் வருவார். விரோதத்துக்கு பஞ்சமே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இந்த சிம்மராசி நண்பர்களுக்காகவே ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் விரோதி இருப்பாங்க. நம்ம நல்லதை செஞ்சால் கூட கெட்டதுன்ற மாதிரி சொல்கிறதுக்கு. ஆனாலும் அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம வேலை என்னவோ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு போகணும். இடையில நின்று ஒருத்தனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. உன்னால் முடிஞ்சா நீ பார்த்துக்கோ. யாராக இருக்கட்டும், 20 வயசாக இருக்கட்டும், அந்த 20 வயசில் உள்ளவர் கூட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, என்னால் முடியும், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன்னால் முடியுமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்க. 7வது பாவகம் ஒரு சில நண்பர்களுக்கு வேற சாதிசனத்தில் திருமணம் நடக்கும். 8குடையவன் ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. நிறைய நண்பர்களுக்கு மன அழுத்தம் நிறையா இருக்கும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு, சரிங்களா? அது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி தீராத தலைவலி, சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு அதாவது மற்ற ராசி கம்பேர் பண்ணும்போது சிம்மராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி 9வது பாவகம், 9வது பாவகத்துக்கு அதிபதியாக யார் வர்றாருன்னா செவ்வாய் வர்றாரு. அந்த சிம்மராசி நண்பர்களுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது எல்லா ராசியை விட அந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தகப்பன் மேலே மட்டும் ஒரு இனம் புரியாத ஒரு பற்றுதல் இருக்கும். நம்ம சொல்லுவோம், ஒருத்தர்
தகப்பன் ஆனாதான், கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாதான் அப்பாவுடைய கஷ்டம் நஷ்டம் என்னன்றது தெரியும் அப்படி நம்ம சொல்லுவோம் எல்லாருக்கும். ஆனால் அந்த சிம்மராசியில் பிறந்தவங்க 20 வயசு 22 வயசு 23 வயசில் இருந்தால் கூட தன்னுடைய தந்தையுடைய முழுமையான ஒரு புரிதல் புரிஞ்சுக்குவாங்க. முழுமையான அந்த கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் தந்தையுடைய பாரத்தை குறைக்கணும், தந்தைக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த சிம்மராசியில் ஏராளம். ஒரே ஒருத்தர் கூட அப்பனை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. அப்பா நம்மளை பார்த்தாரு பார்க்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். அப்பாவை கையில் தாங்கணும். நிறைய பேருக்கு தாயுடைய பற்றுதல் இருக்கிறது இல்லை. சிம்மராசியில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு தாய் தவறிடுவாங்க. அம்மாவுடைய பற்றுதலும் சரி, அம்மாவுடைய அரவணைப்பும் சரி குறைச்சலாக இருக்கும். எல்லாருக்கும் சொல்லலைங்க, கிட்டத்தட்ட ஒரு 35% மேலே. ஏன்னா தாய் ஸ்தானம் அப்படின்னா சிம்மராசிக்கு 12வது பாவகமாக வராது. சின்ன வயசுலேயே தாய் தவறிடுறது, தாய் இல்லாமல் தானாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் கடந்து வர்றது, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்பா மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தந்தையை விட்டுடாத அளவுக்கு ஒரு அமைப்பு அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிநாட்டுக்கு போனால் கூட எங்கள் அப்பாரை நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறேனுங்க அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அது சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாருக்கும் முதல் ஹீரோ கதாநாயகன் தன்னுடைய தந்தைன்ட்டு. அது மற்றவங்களுக்கு எப்படியோ இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு 100% பொருந்தும். 10வது பாவகத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். சரிங்களா, நான் முதலியே சொன்னேனுங்க, இந்த வரவு செலவுக்கெல்லாம் குடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உருட்டல் பிரட்டல் இதெல்லாம் நிறையவே அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கும். சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும். 11 கூடியவராக புதன் வரார். புதன் வரார் அப்படின்னா லாபஸ்தானாதிபதியாக வரார். ஒரு சில சிம்மராசி நண்பர்களுக்கு 46 வயசுக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். 40-46 வயசுக்கு முன்னாடி சிம்மராசி நண்பர்கள் பெரிய லெவலில் சாதிச்சிட்டனுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கம்மி தானுங்க. ஒரு 25% இருக்கிறதே எச்சு. 25%. ஏன்னா அந்த 40-45 வயசு வரைக்கும் மற்றவங்களுக்காகவே ஓடிட்டு இருப்பாங்க. 40-45 வயசுக்கு மேற்கொண்டு பிரமாதமான வாழ்க்கை இருக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க. தட்டு தடுமாறி வெளிநாட்டுக்கு போவாங்க, வாழ்வாதாரத்தை தேடி போவாங்க. அந்த 45 வயசுக்கு மேற்கொண்டு வெளிநாட்டில் 3 வீடு வாங்கியிருப்பாங்க, நல்ல செல்வந்தராக இருப்பாங்க. அந்த 46 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. மற்றபடி சிம்மராசி நண்பர்களுக்கு ஆகாதது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவுல கல்யாணம் பண்ணுறது, குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது, துரோகம் பண்ணுறது. சிம்மராசி நண்பர்களுக்கு யாராவது துரோகம் பண்ணுறது, முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அவங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க சவகாசத்தை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சிம்மராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஏன்னா சூரிய பகவான் இல்லைங்களா ராசிநாதன், அதனால் எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிவிடுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அவங்களுடைய கோபம் தானுங்க. இப்போ நம்ம வாயில் பேசிகிட்டு இருந்தோம்னா இவங்க போன உடனே அடிச்சு விடுவாங்க. அந்த கோபதாவங்கள் அப்படின்றது மற்ற ராசியை காட்டிலே இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வேகம் ரொம்ப அதிகம். வேகத்துக்கு தகுந்த மாதிரி விவேகம் இருந்தால் நல்லா இருக்கும். சரிங்களா, இதுதான் சிம்மராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இப்படி தான் அவங்க இருப்பாங்க. இதில் மாற்றமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நிச்சயமாக இந்த பதிவு சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக தான் இருக்கும். இந்த பதிவு பார்த்த நண்பர்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க என்னுடைய கணிதம், என்னுடைய நாம் கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தானுங்க. அதனால் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய பதிவு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.